அஸ்லாம் வலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரமடான் டே 14ஓட இஃப்தாரில் எடுத்த மினி விளாக் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி வெஜ் மோமோஸ் செய்யலாம் அப்படின்னு சொல்லி ரெசிபிலாம் பார்த்து வச்சுருந்தேன். அதுக்காக ஃபஸ்ட்டு மைதா மாவு வந்து பிசைஞ்சு வச்சுட்டேன் 2 ஹவர்ஸ் முன்னாடியே. நெக்ஸ்ட்டு மோமோஸ் சட்னிக்காக தக்காளி, அதுக்கப்புறமா காஞ்ச மிளகா ரெண்டுத்தையும் வந்து தண்ணியில் வேக வச்சுட்டு, அதுக்கப்புறமா வந்து வெங்காயம், முட்டைக்கோஸ், அதுக்கப்புறமா கேரட் எல்லாத்தையும் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி கேரட்டை மட்டும் துருவி எடுத்துட்டேன். நெக்ஸ்ட்டு சட்னிக்காக அதில் கொஞ்சம் பூண்டு, அதுக்கப்புறம் உப்பு, வினிகர் சேர்த்து கொஞ்சம் கொதிக்க விட்டால் சட்னி வந்து ரெடி ஆகிடும். நெக்ஸ்ட்டு மோமோஸ் ஸ்டஃபிங்காக ஆயில், அதுக்கப்புறமா வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன், பச்சை மிளகா, அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள், சால்ட், பெப்பர் எல்லாத்தையும் போட்டு கொஞ்சம் நேரம் சாட்டே பண்ணி எடுத்தால் உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங்கும் ரெடி ஆகிடும். நெக்ஸ்ட்டு 2 ஹவர்ஸ் கழிச்சு நம்ம பிசைஞ்சு வச்ச மாவு குட்டி குட்டி பால்ஸாக உருட்டி அதை வந்து நல்லா சப்பாத்தி மாதிரி இது பண்ணி அதில் வந்து மோமோஸ் மாதிரி குட்டி குட்டியாக அப்படியே ரெடி பண்ணி வச்சு இட்லி சட்டியில் வந்து ஸ்டீம் பண்ணி எடுக்கணும். 5 மினிட்ஸ் ஸ்டீம் பண்ணாலே போதும், ரெடி ஆகிடும். மோமோஸை இப்படி சாப்பிட்டாலே நல்லாயிருக்கும். ஆனால் நான் ரெஸ்டாரண்ட்டில் தான் ஃப்ரைட் மோமோஸ் தான் அதிகமாக வாங்கி சாப்பிடுவேன். அதனால் ஒரு பாதி மோமோஸ் மட்டும் எடுத்து எண்ணெயில் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு இன்றைக்கி நோம்பு திறக்கிறதுக்கு வழக்கம் போல் நோம்பு கஞ்சி, அதுக்கப்புறமா வடை, சம்சாலாம் ஃபாதரின்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதுக்கப்புறமா இன்றைக்கி ஜூஸ்க்கு வந்து லெஸ்ஸி, நெக்ஸ்ட்டு ஃப்ரைட் மோமோஸ், அதுக்கப்புறம் ஸ்டீம் பண்ண மோமோஸ் எல்லாமே வச்சு சாப்பிட்டு முடித்தாச்சு. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.